வச்சுக்குவேன். நான் எவ கூட வேணாலும் கொடுப்பேன். இப்ப அந்தஸ்தப்படு. எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா இந்த வீட்டுல வேண்டாங்க. நமக்கு வயசுக்கு வந்த ஒரு பையன் இருக்கா. ஐயோ அடிக்காதீங்க. எனக்கு பயமுறுத்துறியா? மிஸ்டர் மேத்தா. அப்பனைய பேர் சொல்லி கூப்பிடுற? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நாள் கூட நீ எனக்கு அப்பனா நடந்துகிட்டதே இல்ல. அதனாலதான் உன்னை அப்பன் கூப்பிடுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. குடிசையில கிடந்த நாய்களை கோபுரத்தில் கொண்டு வந்து வச்ச பார் அந்த தூங்குற. குடிசையில அற வைத்து கஞ்சி கலைஞ்சுக்கிட்டு இருந்தோமே, அது நாங்க மறக்கல, நீ மறந்துட்ட. ரொட்டி கூடிய தலையில வச்சுக்கிட்டு எங்க அம்மா நீயும் தெரு தெருவா வித்து பழச்சுக்கிட்டு இருந்தீங்களே, அந்த வாழ்க்கையை நாங்க மறக்கல, நீ மறந்துட்ட. நிறுத்துற. பழச மறக்க தெரிஞ்சவன் தான்டா வாழ தெரிஞ்சவன். அந்த போலி வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. இதுல எதுக்கு? இனிமே எங்க அம்மா கிட்ட நீ ஒரு புருஷனா நடந்துக்கலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனா நடந்துக்க. என்னடா பயமுறுத்துறியா? எஸ். உள்ள தோளுக்கு மிஞ்சிட்டா தோழனா நடந்துக்கணும், இல்லன்னா அசிங்கமாயிடும். நான் 5 வயசா இருக்கும் போது எங்க அம்மா வடிச்சேன், பார்த்து அழுதுகிட்டு இருந்தேன். 10 வயசா இருக்கும் போது எங்க அம்மா வடிச்சேன், பார்த்து துடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு வயசு 18. இனிமே எங்க அம்மா மேல ஒரு அடி விழுந்தது, அடுத்த அடி கூட்டி கழிச்சு பார், கணக்கெல்லாம் சரியா வரும். எல்லாம் நீ கொடுக்குற யாரண்டி? நீ என்ன சொல்ற விஜய்? நீ இந்த அருண் மேத்தாவோட மகனா? ஏண்டா, இந்த பங்கு மார்க்கெட்ல கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு அந்த கோட்டீஸ்வரம் பிள்ளையா நீ? தமிழ்நாட்டிலே பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆச்சாடா அந்த அருண் மேத்தா, அவருடைய சன்னா நீ? எஸ், ஒன்லி சன். அந்த கோட்டீஸ்வரனுடைய ஒரே மகன். ஆச்சரியமா இருக்கு. அப்போ அருண் மேத்தாவோட பையன் நான் தானே காலேஜ்ல கில்பா காட்டி சுத்திருக்கான அந்த ராக்கி, அவன் யாரு? அம்பிகா, இதான் என் வீடு. முதல் தடவை வரல? எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கு. அவன் தான் என் மாமா. மேல வா. லட்சுமி, லட்சுமி மேல வா. என்னங்க நீங்க? என்னடி என்ன கணச்சு காட்டுற? மாமா இருக்கான்ற தைரியத்திலயா? நான் ஒண்ணு அவனை தூண்டி விட்டு வேடி காட்டுற? 2 பேரையும் தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. ஆமா. எது கூப்பிட்டீங்க? எதுக்கு? அம்பிகா, உனக்கு என்ன வேணும்? விஸ்கி, பிராண்டி, ஜின்? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால ஷாம்பேன் சாப்பிடலாம். ஷாம்பேன், குட் செலக்ஷன். ஏய், போய் ஷாம்பேன் கொண்டா. என்னடி என்ன முறைக்கிற? நீ எனக்கு பொண்டாட்டி ஆவறதுக்கு முன்னாடியே இவ எனக்கு வப்பாட்டி. உனக்கு ஒரு புள்ள இருக்கிற மாதிரியே இவளுக்கு ஒரு புள்ள இருக்கு. நீ உன் புள்ளைய தூண்டி விட்ட மாதிரி இவ்வளவு அவ புள்ளைய தூண்டி விட்டா என்ன நடக்கும்? உனக்கு புள்ள இல்லாம போயிடும். புரியுதா? போய் ஷாம்பேன் எடுத்துட்டு வா. என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். வேண்டாம்பா. உங்களுக்கு ஏமா இந்த நிலைமை? என்கிட்ட கொடுங்க. வேண்டாம் விஜய், ஏற்கனவே நான் தான் உன்னை தூண்டி விட்டுட்டதா சொல்றாங்க. நீ அங்க போனா ஏதாச்சும் வம்பாயிடும். நான் சொல்றதை கேளு. கொடுங்கம்மா. ஷாம்பைன் பாட்டில் ஓபன் பண்ணலாமா சார்? என்ன கேட்டா? அம்பி ஓபன் பண்ணலாமா? பையனை சர்வர் வேலைக்கு அனுப்புனா நல்லா ஷைன் பண்ணுவான் போல இருக்கு. நல்லா கேட்டடி. குப்பை தொட்டில கிடக்க வேண்டியதெல்லாம் இந்த கோயில வந்து கிடக்குது. மரியாதையா வெளியே போயிடு, இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. மிஸ்டர் மேத்தா, கடைசியா ஒன்னு சொல்றேன். இந்த தெய்வம் இருக்கிற வீட்டுல இனிமே எந்த வரக்கூடாது, வரவிட மாட்டேன். வெளியே போயிடு, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவேன்.
இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உங்க 2 பேருக்கும் இந்த வீட்டுல இடம் இல்ல. அவுட். இது எங்க அம்மாவுக்கான அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா நான் எதிர்பார்த்ததுதான். இனிமே நீ கெஞ்சினா கூட எங்க அம்மா இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க. புறப்படுமா? விஜய், ஏய், அதான் மகன் சொல்லிட்டானே, ஒரு தெய்வம் இருக்கிற இடத்துல இருக்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் அம்பிகா தான் தெய்வம். போட 2 பேரும் ரோட்ல போய் பிச்சை எடுங்க. சொல்லுமா, இதுக்கப்புறமா இந்த வீட்டுல இருக்கணுமா? நிலை, நான் கட்டின தாலிய கட்டிக்கிட்டு தெருவில் அலைஞ்சா எனக்கு தான் கேவலம். கழட்டி கூடாது. ஐயோ, நீங்க செஞ்ச கொடுமைகளை எல்லாம் நான் தாங்கிட்டு இருந்ததுக்கு காரணமே இந்த தாலி தாங்க. தயவு செஞ்சு அதை கேட்காதீங்க. என்னடி சென்டிமெண்டா ஐயோ, அம்மா! விஜய், 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 வா விஜய், நம்ம போயிடலாம் விஜய். அவரை ஒண்ணும் செஞ்சிடாத. எப்போ எங்க அம்மா கழுத்துல கட்டின தாலியை அறுத்தியோ அப்பவே நான் உன்னை கொண்டிருப்பேன். இத பார், எந்த கையால தாலியை அறுத்தியோ அதே கையால எங்க அம்மா காலை தொட்டு கும்பிடத்தான் போறேன். அதையும் நான் பார்க்கத்தான் போறேன். நம்ம போயிடலாம்ப்பா. விஜய், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மானமுள்ள இந்த மகனும் நீ செஞ்சுதான் செஞ்சிருப்பா. ஆனா ஒண்ணுடா, அவனை சும்மா விடக்கூடாது. சட்டப்படி அவன் சொத்துல உனக்கு பங்கு இருக்கு. அவனை கோர்ட்ல நிக்க வைக்கிறோம். அவனோட கொடுமைகளையும் கோல்மைகளையும் நாட்டுக்கு எடுத்து சொல்றோம். உன்னோட சொத்துக்களை வாங்கி காட்டுறோம். அப்பனே வேண்டாம்னு வந்துட்ட பிறகு அவன் சொத்துக்கு ஆசைப்படுறதுக்கு தானே பிச்சைக்காரனா? நேத்துக்கு ஏன் நீ காலேஜுக்கு வரல? நேத்து எனக்கு பயங்கர ஜுரமா இருந்துச்சு, அதான் வரல. அப்படியா? சரிவா, டாய்லெட்டுக்கு போயிட்டு போலாம். ஐய் மச்சி, ஃபிகர் டாய்லெட் உள்ள போற மாதிரி இருக்கு. ரொம்ப நாளா நம்மகிட்ட விளையாடிட்டு இருக்கா. இன்னைக்கு நான் கொஞ்சம் விளையாடிட்டு வரேன். வேடிக்கை. அன்னைக்கு உன் காலை பிடிக்க வச்சல என்ன? இப்ப போய் சொல்லு எல்லாத்துக்கிட்ட. உன்னை நான் எங்க பிடிச்சேன் சொல்லுவிய? என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. எவனாவது உன்னை கிண்டல் அடிச்சானா? எவனாவது உன் மேல கை வச்சானா? சங்கீதா, என்ன நடந்தது?